விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 23/8/2024 ஆவணி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சுபவிரய பிராப்தம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். புதிய முதலீடுகளுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம். சுபவிரயம் ஏற்படுவதனால் புது கடனும் ஏற்படலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகள் தவிடுபொடியாக்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது, ஏற்றத்தின் அளவை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். மேஷ ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவோடு மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் தனிப்பட்ட முறையில் படிப்படியாக செல்வங்கள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். லாபம் ஏற்படக்கூடிய நாள். ஏதாவது ஒரு பண வரவு நிச்சயமாக ஏற்படும். அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அனுகூலமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதும், துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மன சங்கடங்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை. திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய உத்தமமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பதும் இன்றைய நாளில் முக்கியம். தொழில் சார்ந்த விஷயம், வியாபாரம் சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த தடை ஒன்று இன்று நிவர்த்தி ஏற்படும். அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது பெரிய அளவுக்கு நம்பிக்கையை போற்றும். தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்டிப்பாக ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். ஏற்றத்துக்குண்டான நல்ல நாள் தொழிலுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். புது அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நாள் கட்டம். புதிய அறிமுகம், பயணங்கள் சமயத்தில் திடீரென்று தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ஃபோன் காலில் கூட யாரிடத்தில் பேசுகின்ற சமயத்தில் நிதானமாக பிடிக்கவில்லை என்றால் அந்த போனை கட் செய்து விடுவது நன்மை ஏற்படுத்தி தரும். அதை வைத்து தேவையில்லாமல் சிறிய வாக்குவாதம் செய்வது கூட இன்றைய நாளில் உங்களுக்கு வீணாக மனக்கசப்பும் மனசங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை, உத்தமமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள், சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகள் எல்லாம் விரைவிலே போகக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். லாபத்தின் அளவு பன்மடங்காக
உயரக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது சந்தோஷத்தின் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தொழில் மாற்றம் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நீங்கள் முயற்சித்தால் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். புதிய முயற்சி, புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள். சத்ரு நாசம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த மனக்கசப்பு தீரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பது போன்ற இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக மாறக்கூடிய அமைப்பு. பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும். மேலதிகாரிகளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நம்பிக்கை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் சிறு சிறு தடைகள் எல்லாற்றிலும் மனசோர்வு கொள்ளாமல் இருந்தாலே வெற்றி ஜெயம். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். உத்தியோகத்தில் கணிசமான சிக்கல் இருந்த அமைப்பு பொறுமையாக இருந்தாலே மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். புது தொழில் தொடங்குவதற்கு கண்டிப்பாக உங்களுக்கு எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி ஆதரவு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். உறவுகளை சந்திப்பது நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டத்தை போக்கிவிடக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், மனதிற்கு பிடித்த நபர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும், புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்துவதும், தொழில் சார்ந்த விஷயத்தில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று மாற்றங்கள் கிடைப்பதும், இளம் வயதை சார்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்தில் இருக்கக்கூடிய சிறு தடைகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பாக ஆமணி வந்திருப்பதனால் படிப்படியாக தடைகள் எல்லாம் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தைரியமான நாள். சோம்பல் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய, சோம்பல் தீர்ந்து சந்தோஷம் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். இடம் விற்பது, இடம் வாங்குவது போன்ற இந்த சிக்கல் எல்லாம் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவதும் நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது பேரானந்தமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதிரிகள் விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். சமாதான உடன்படிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு. எல்லாவற்றிலும் இருந்த தடை இன்று நீங்கக்கூடிய காலகட்டம். மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்தின் உச்சத்திற்கு
கொண்டு செல்லக்கூடிய காலகட்டம். புதிதாக அறிமுகமானவர்கள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தத்துக்கு வழிவகுக்கும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்த்தோம்.